தங்கச்சிக்கு சொல்கிறேன். இப்போ சங்கின்னு சொல்கிறது அவ்வளோ இழி சொல்லு இல்லையே. சங்கினா நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்கிறேன், அது தேவைப்படவில்லை. தேவையில்லை. நீங்கள் இப்போ என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க, அது இல்லை. ஒருத்தர் சொல்கிறாங்க உங்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்றேன். எது கோவப்படுற? அம்பாட் பேசிட்டு போகிறேன், அதில் என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை அவருக்கு தெரியும்ல, போக வேண்டியது என்ன? போக வேண்டியது என்ன? அதனால அவரே சொன்னார்ல, வள்ளுவரை நீ என்னதான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான். ஐயா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் ஆதரவர், அவருக்கு விருப்பம்ங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது, போறாரு. அவருக்கு மோடி நண்பர், ஆதித்யநாத் யோகி நண்பர், அவர் கூப்பிட்டா போவார். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. துக்ளக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு, ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல. அப்படித்தான் பார்க்கணும். ஒரு கலைஞனை நீங்கள் அவரை சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் விடன்மை ஒழிய உங்கள் விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது தேவையற்றது. அதனால தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன், சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு வந்துட்டு போகிறான். அதனால என்ன இருக்குது? அது அவ்வளோ பெரிய ஒரு தகாத வார்த்தை இல்லையே. ஐஸ்வர்யா சண்டை சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது ஒரு படம் ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி பேசுறதுனா ஒரு சமூகம் ஒரு தகவல் பெற்றது. சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை. அப்பா ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க. அவரை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. இல்லை, ஒரு படம் ப்ரொமோஷன், லால்சனம் படம் ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி இப்போ பேசக்கூடிய நிறைய அப்படியெல்லாம் உனக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.